சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்வதற்கு அந்த உரிமை கிடையாது. பழைய ஓய்வூதிய திட்டம் இந்தியா முழுவதும் அமல்படுத்துவதற்கு மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடந்த 10 ஆண்டுகளிலே மட்டும் கிட்டத்தட்ட 12.5 லட்சம் கோடி மத்திய அரசாங்கம் அதானிக்கும் அம்பானிக்கும் செலவு செய்திருக்கிறது. அமைக்க கூட தடை விதிக்கப்படுகிறது. பதிவு செய்வதற்கு கூட ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆகவே தொழிற்சங்க உரிமை என்பது முக்கியமானது. குறைந்தபட்ச கூலி போன்றது. அங்கன்வாடி, ஆஷா, மக்களை தேடி மருத்துவம், சத்துணவு பணியாளர்கள் போன்ற திட்டப்பணியாளர்கள் மிக குறைவான கூலியில் நிரந்தரமற்ற பணி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அரசு பணியாளர்களாக அவர்களை மாற்ற வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டம் இந்தியா முழுவதும் அமல்படுத்துவதற்கு மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாநிலங்களுக்கு அதற்கான உதவியையும் மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டும். முறைசாரா தொழிலாளர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் 60% மேற்பட்ட இந்தியாவின் ஒட்டுமொத்த உற்பத்தி மதிப்பிலே அவர்கள்தான் பங்கு செலுத்துகிறார்கள். அவர்களுக்கு ஆண்டுக்கு குறைந்தது 3 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி சமூக பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். இது முடியாத காரியம் அல்ல. பெருமுதலாளிகளுக்கு கடந்த ஒவ்வொரு ஆண்டும் 2.5 லட்சம் கோடி, 3 லட்சம் கோடி, கடந்த 10 ஆண்டுகளிலே மட்டும் கிட்டத்தட்ட 12.5 லட்சம் கோடி மத்திய அரசாங்கம் அதானிக்கும் அம்பானிக்கும் செலவு செய்திருக்கிறது. அவர்கள் கொடுத்திருக்க. ஆகவே இது போன்ற இந்த கோரிக்கைகளுக்காக நடைபெறுகிற இந்த வேலை நிறுத்தம் என்பது மத்திய அரசாங்கத்திற்கு தொழிற்சங்கங்கள் விடுக்கிற எச்சரிக்கை. மத்திய அரசாங்கம் தொழிலாளிகளுக்கு, மக்களுக்கு எதிராக தொடுத்திருக்கிற தாக்குதலுக்கு எதிரான திருப்பி தாக்குதல் இது. மத்திய அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க மறுப்பார்களேயானால் இந்த போராட்டம் வேறு பல வடிவங்களிலும் முன்னெடுக்கப்படும். தமிழகத்திலே நூற்றுக்கணக்கான இடங்களிலே மறியல் போராட்டம் நடைபெறுகிறது. சென்னையை சுற்றி 4 இடங்களிலே இந்த மறியல் போராட்டம் நடைபெறுகிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த மறியல் போராட்டத்திலும் பங்கெடுத்து கைதாவார். தொழிலாளர்களுக்கு எதிராக எடுக்கிற நடவடிக்கை மத்திய அரசாங்கத்திற்கு நிச்சயமாக தேர்தலிலே எதிரொலிக்கும். தமிழ்நாட்டிலும் பிஜேபி, அதிமுகவுக்கு எதிராக எதிரொலிக்கும். நிச்சயமாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். தமிழக அரசாங்கம் அதற்கான ஒரு கமிட்டியை போட்டிருக்கிறது. செப்டம்பர் மாதத்தில் அந்த கமிட்டியை முடிவு சொல்லி இருக்கிறார்கள். அந்த முடிவு வந்த பிறகு அமுல்படுத்துவார்கள் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒரு நாளில் எவ்வளோ லாஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது several thousand crores. பல ஆயிரக்கணக்கான கோடி. தொழிலாளிகளை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாளும் ஊதிய இழப்பு என்பது எங்களுக்கு மிகப்பெரிய இது. அதுவே கிட்டத்தட்ட 100-150 கோடி ரூபாய் வரும். பேருந்துகளை ஓட்டக்கூடியவர்கள் அதிமுக ஓட்டுவர் என்று சொல்லியிருக்கிறார்கள். அரசியல் காரணம், பிஜேபிக்கு எதிரான வேலை நிறுத்தம் என்பதால். அதே மாதிரி கொஞ்சம் பேர் பயந்து ஓட்டலாம். அதே மாதிரி நிரந்தரமற்ற தொழிலாளிகள் ஓட்டலாம். எல்லா நேரங்களிலும் இதுபோன்று ஸ்கெலிட்டனாக வண்டி இயக்கப்படுவது என்பது நடப்பது தான். இன்றைக்கும் இங்கே பல்லாயிரக்கணக்கான தொழிலாளிகள் ஆப்சென்ட் ஆகியிருக்கிறார். சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்வதற்கு அந்த உரிமை கிடையாது. சட்டப்படி இந்த வேலை நிறுத்தமோ இது போன்ற எதிர்ப்பு இயக்கத்திலோ ஈடுபடுவதற்கு அரசியல் சட்டத்தில் இடம் இருக்கிறது. இதை எந்த கோர்ட்டும் தலையிட்டு தடுக்க முடியாது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.